ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 தாய் மகளீசன் என்ற தலைப்பில் பாடல்கள் சார்ந்த கருத்துக்களும் என்ற தொடர் காணொளி வரிசையில் இன்று பாடல் எண் 113 12 குரு நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. மன்னன் 11 ஏற மன்னர் சேவை வாகனங்கள் உள்ளோம் அன்றும் மன்னராலும் வித்தையாலும் மாநிலத்தில் பொருள் சேரும் தாயே. அதுகேல் மன்னன் வியம் ஏறி நிற்க மனம் மகிழும் சயன சுகம் வல்லோன் அன்றும் மனதின்படி முடிக்க ஒட்டான் மாமையிலே கூர்ந்து சொல்லு என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறார், தாயே, குரு 11ஆம் வீட்டில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் அரசு பணியாளர், அநேக வாகனங்கள் வைத்திருப்பான். மேலும் அரசர்களாலும் தான் கற்ற கலையினாலும் ஜாதகனுக்கு செல்வம் சேரும் என்று கூறியுள்ளார். அதற்கு தாயும் கூறுகிறாள், அழகிய மயில் போன்ற என் மகளே, குரு 12ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் மகிழ்ச்சிக்குரிய படுக்கை சுகம் பெறக்கூடியவனாயிருப்பான், நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்ற முடியாதவனாயிருப்பான் என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த பாடல் 11ஆம் இடத்தில் குரு நிற்க அரசு பணியாளன் என்று சொல்லியுள்ளார்கள். இதில் துலா லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கும் பொருந்தி வரவில்லை. மற்ற லக்கணங்களுக்கு ஓரளவு பொருந்தி வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ரைட். அடுத்து பாடல் எண் 114 2, 3 சுக்கிரன் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வெள்ளி 2 நின்ற பலன் வெள்ளி முத்து பொன்னகைகள் கொள்வான் அன்றும் வாலிபத்தில் விவாகமுள்ளோன் பாரியாசன் கவிப்புலவன் தாயே. அதுகள் வெள்ளி 3 நின்ற பலன் வீரன் கோபி தாட்சன்யன் கழகன் அன்றும் வேல்விழியாய் போகியவன் அலங்காரன் முத்தணிவோன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்கிறாள், தாயே, சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் வெள்ளி முத்து தங்கம் போன்றவற்றால் ஆன ஆபரணங்களை வைத்திருப்பான். மேலும் இளம் பருவத்திலேயே மணமுடிப்பான். நகைச்சுவையாய் பேசுவதில் வல்லவன், கவிதை எழுதும் ஆற்றல் படைக்கிறான். தாய் சொல்லுகிறாள், வேல் போன்ற விழியுடைய மகளே, சுக்கிரன் 3ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் மன ஏக்கமுள்ளவன், கோபக்காரன், கருணையுள்ளவன், வம்பு தும்புகளை ஏற்படுத்துவான், பல்வேறு இன்ப அனுபவங்களை பெறுவான், தன்னை மிகவும் அலங்கரித்து கொள்வான், முத்து அணிவான் என்று கூறியுள்ளார். இந்த தாய் சொல்லுவது போன்ற பலன்கள், எண்ணற்ற பலன்கள், நற்பலன்கள் நடந்தாலுமே கூட அந்த ஜாதகன் பெண்ணாக இருந்தால் பெண்களால் பலமான பாதிப்பும் சங்கடங்களையும் சந்திக்கிறார். ஆணாக இருந்தால் பெண்களால் அவமானப்படுகிறார்கள். சிற்றின்பத்துக்காக விலை போகும் நிலை வந்து கேவலமான நிலைக்கு ஆளாகி பல இழப்புக்களை சந்திக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 115 நாளில் 5 சுக்கிரன் ஒத்தை கண்ணன் நாளில் ஏற உப்பருகே ஆளடிமை அழகன் அன்றும் உத்தமனாம் தர்மமித்திரன் ஓதும் வித்தை ஞானமுள்ளோன் தாயே. அதுகேல் ஒத்தை கண்ணன் அஞ்சில் நிற்க உப்பருகே பிரசங்கம் மித்திரன் அன்றும் உள்ளூர் ஆளும் வேந்தனுக்கு தோழனாக இருப்பானடி தோழி மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்கிறார், தாயே, சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் மாடி வீடு வைத்திருப்பான், பல வேலைக்காரர்களை கொண்டிருப்பான், அழகாயிருப்பான், மேலும் நற்பண்பாளன், அறத்தை கடைபிடிப்பவன், கல்வி அறிவும் மெய்யறிவும் கொண்டவன். தாய் மகளிடம் சொல்கிறார், மகளே, சுக்கிரன் 5ஆம் ஸ்தானத்தில் வீற்றிருந்தால் மாடி வீடு உண்டு, சொற்பொழிவு செய்வான், எல்லோருடனும் இணக்கமாயிருப்பான், உள்நாட்டை ஆளும்
அரசனுக்கு நண்பனாய் திகழ்வான் என்று கூறியுள்ளார். இது நம் தமிழ்நாட்டை ஆண்ட கடந்த கால முதல்வர்களுக்கு 2 முதல்வர்களுக்கு இந்த அமைப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் எண் 116. 6ல் 7ல் சுக்கிரன். வெள்ளி 6ல் நின்றபலன் வெகு காமி துக்கன் சத்துருநாசன். அன்றும் வெகு புசிப்பான் பயமுடையோன் வேள்வெளியால் பகை கொள்வான் தாயே அதுகள். வெள்ளி 7ல் நின்றபலன் வெகு காமி அதிரூபன் மித்திரன். அன்றும் வேள்வெளியால் துதிகையுள்ளோன் வேசியுடன் கலந்திருப்பான் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்லுகிறாள், தாயே, சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் சிற்றின்ப உணர்வு மிக அதிகம் உடையவனாக இருப்பான், கவலைப்படுபவன், பகைவர்களை வெல்வான், மேலும் அதிகம் சாப்பிடுவான், தேவையற்ற அச்சம் கொண்டவன், மனைவியோடு விரோதம் கொள்வான் என்று கூறியுள்ளார். தாய் மகளை பார்த்து சொல்லுகிறாள், 7ஆம் ஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டிற்கும் பட்சத்தில் சாதகன் பெரும் சிற்றின்ப வேட்கை உடையவனாக இருக்கிறான், மிகவும் அழகானவன், எல்லோரும் நண்பனாய் இருப்பான், மதிக்கத்தக்க மனைவியை பெற்றிருப்பான், இருந்தாலும் வெள்ளை மாதருடன் வேசித்தனமான உறவுகள் வைத்திருப்பதில் வல்லவன் என்று கூறியிருக்கிறார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே. அடுத்து பாடல் எண் 117. 8ல் சுக்கிரன் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வெள்ளி 8ல் நின்ற பலன் விதி தீர்க்கம் ராஜயோகம் பெளவான். அன்றும் வேசியின் மேல் விருப்பம் கொள்வான், வெள்ளி செய்ய பிறமை கொள்வான் தாயே அதுகள். தள்ளிடுவான் களத்திரத்தை தரை நஷ்டம் கன்று காளி நஷ்டம். அன்றும் தார்வேந்தனால் அவமானம் தாயினோளை இடுத்து உரைப்பாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்கிறாள், சுக்கிரன் 8ல் நின்றால் ஜாதகன் ஆயுள் பலம் அதிகம், அரச யோக பலன்கள் உண்டு, பலசாலி, மேலும் விடை மகளிடத்து காதல் கொள்வான், வெள்ளி உருவாக்குவது போன்ற ரசவார வித்தையை கற்பதற்கு அதீத ஆசை கொள்வான். மற்றும் தாய் மகளிடம் சொல்லுகிறாள், மனைவியை ஒதுக்கி வைப்பான், பூமி நஷ்டம் உண்டாகும், கால்நடை செல்வங்களை இழப்பான், அரசர்களால் அவமானம் அடைவான். இவ்வாறு தாயாகிய நான் கூறும் நூல் கருத்துக்களை நன்கு உணர்ந்து எடுத்துரைப்பாயே என்று பாடலை முடித்துள்ளார். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்கார்க்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன்